ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கூல் பிரின்சிபல் மேடம்க்கு, கரஸ்பாண்டன்ஸுக்கு, இங்கே உள்ள டீச்சர்ஸ்க்கு, உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த தருணத்தில் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ், இந்த உலகம் இதை அமைத்து கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. அது தாண்டி காலேஜ் ஆஃப் அலைட் மெடிக்கல் சயின்ஸ் பிரின்சிபல் மேடம், அப்புறம் அவங்களோட கரஸ்பாண்டன்ஸ் பொட்ராஜ் சார், அப்புறம் மீனாட்சி மேடம், சத்யமூர்த்தி, இப்போ வரைக்கும் இங்கே வரைக்கும் கூட்டு வந்து டிபார்ட்னர், அப்புறம் எங்கள் டீம் மெம்பர்ஸ். ஸோ இது இப்போ இந்த தருணத்தில் நடக்குது அப்படின்னா இது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இட்ஸ் சம்திங் சாதாரணமாக நடக்குது, சத்தியமாக கிடையாதுங்க. எப்பயோ எங்கேயோ நம்ம பண்ண சில விஷயங்கள் இங்கே நம்மளை இன்னைக்கு சேர்த்துருக்கு. என்னை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி நாங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் அதுக்கு நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. பிகாஸ் எனக்கு கொடுத்துருக்க அந்த டைம் வந்து 1 hour ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் நான் மோட்டிவேஷன் அப்படின்னு போனேன்னா எனக்கு ஒரு நாள் ஆகிடும். இங்கே நான் அவங்களை மோட்டிவேட் பண்ண வரல. நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். ஏன்னா அவங்களை டார்ச்சர் பண்ணுறது நல்லாவே சுற்றி உள்ள அந்த சூழ்நிலைகள் பண்ணி வச்சிருக்கு 12th. ஹியர் வி ஆர் கோயிங் டு டூ மேஜிக் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். எத்தனை பேருக்கு மேஜிக் பிடிக்கும்? சரி, யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. டீச்சர்ஸ் வித் யுவர் பெர்மிஷன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெர்மிஷன் கொடுத்துருங்க டு பி தெம்செல்ஸ். இன்னைக்கு இப்போ இந்த 1 hour வந்து நீங்கள் நீங்களாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம். எத்தனை பேருக்கு மேஜிக் பிடிக்கும்? கை தூங்க. நீங்கள் மேஜிக் பண்ணுவோமா? எத்தனை பேருக்கு ஒரு டிஃப்ரெண்டான வேர்ல்டில் போய் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த வேர்ல்டு வேணாம், இந்த உலகம் வேணாம், போமா நாளைக்கு கூட்டு போறேன். எல்லாரும் அமைதியா உங்க பாடி டிப் ஆஃப் த டோ டு டாப் ஆஃப் த ஹெட் ரிலாக்ஸ்டா காமா உட்காந்துருங்க. உங்க கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் அ மெடிடேஷன். மெடிடேஷனாக பயந்துடாதீங்க, இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கண்ணை மூடிக்கங்க. டீச்சர்ஸ் நீங்களும் இதை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஸோ கண்ணை மூடிக்கங்க. நவ் ரிலாக்ஸ் யுவர் பாடி. உச்சி முதல் பாதம் வரை ஃபுல் பாடியை வந்து ரிலாக்ஸ்டாக காமாக கம்போஸாக வச்சுக்கோங்க. டேக் அ டீப் பிரீத். அதாவது மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க. வெளியே விடுறப்ப சிரிக்கணும். ஏன்னா நம்ம சிரிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு. வெளியே விடுறப்ப சிரிங்க. மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறப்ப சிரிக்கணும். 3 times. ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. See, this is not. இதை நீங்க பண்றப்ப நான் உங்களை அடுத்த உலகத்தை கூட்டு போறேன். போகணுமா வேணாமா? ஓகே. இப்ப நேத்து நடந்த 3 நல்ல விஷயத்தை நினைச்சு பாருங்க. 3 நல்ல விஷயம் உங்களுக்கு இண்டிவிஜுவலா உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே செலிப்ரேஷனா இருக்கலாம், இல்ல ஊர் சுத்தி இருந்திருக்கலாம், இல்ல டீச்சர்ஸ் பாராட்டி இருந்திருக்கலாம், பேரண்ட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருந்துருக்கலாம். எனிதிங் that happened yesterday. 3 விஷயம் நேத்து நடந்ததை நினைச்சு பார்த்து, நல்ல விஷயம் நினைச்சு பார்த்து அதுக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க் ஃபார் தட். ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு பார்க்குறப்ப இந்த 5 senses என்ன பார்த்தீங்க, என்ன கேட்டீங்க, என்ன ஸ்மெல் பண்ணீங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க, என்ன டேஸ்ட் பண்ணீங்க. ஏன்னா நம்ம நல்ல விஷயங்கள் நடக்கிறப்ப இதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டோம். Be aware of those 5 senses and feel thankful. Now இந்த வாரத்தோட ஸ்டார்டிங் மண்டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க லைஃப்ல நடந்த நல்ல விஷயங்கள், ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்
அதை நினைச்சு பார்த்து 5 சென்சஸோட அவேர்னஸோட நன்றி சொல்லுங்க. Jan 1 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த நல்ல விஷயங்கள், நல்ல தருணங்களை நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுங்க. உங்க பர்த்டேவா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேவா இருக்கலாம், ஃபெஸ்டிவல்ஸ், தீபாவளி, பொங்கல், இல்ல ஃபங்க்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க, பிடிச்ச இடத்துக்கு போயிருப்பீங்க, பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டுருப்பீங்க, பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, டிராவல் போயிருப்பீங்க, எதிர்பார்க்காம மார்க்ஸ் நிறைய வாங்கி இருந்திருப்பீங்க, எக்ஸாம்ஸ், எல்லாத்துக்கும் நினைச்சு பார்த்து 5 சென்சஸோட அவேர்னஸோட மனநிறைவோட தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம இப்ப வரைக்கும் வேர்ட்ஸா சொல்லிக்கிட்டு இருக்கோம், உணர்ச்சிகளோட சொல்லுங்க. ஒரு மாசம் போனதே தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. அடுத்து 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 நம்ம வந்து எக்ஸாம்ஸ், வீட்டுக்கு போறது வருதுன்றப்ப you could have forgot those happiest moments. ஸோ அதை நினைச்சு பார்த்து நன்றி சொல்லணும். இப்போ இந்த தருணத்துக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ நம்ம எல்லாம் இங்கே இருக்கோம், உயிரோட இருக்கோம், இந்த ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் வெளியில வந்து ஸ்டில் they are not. இது நீங்க, நம்ம பேரண்ட்ஸ், nobody is responsible. இன்னைக்கு நம்ம இருக்கிறது, நம்ம பிறப்பு அப்படின்ற விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸால ஆக்கப்பட்டது. ஸோ இந்த யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்க. அதுக்கடுத்து உங்க பெற்றவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறம் இந்த ஸ்கூலுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ வரைக்கும் நீங்க சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களை நீங்க மோட்டிவேட்டா வச்சுக்கிட்டு, உங்களை நீங்க ஹீல் பண்ணிட்டு, உங்களை நீங்க ஹாப்பியா, சந்தோஷமா, ஒரு கரேஜோட, கான்பிடென்ட்டோட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, நீங்க கஷ்டப்படுறப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருப்பாங்க, இல்ல உங்க கார்டியன் இருந்திருப்பாங்க, பேரண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ. ஸோ now come back to the reality. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நீங்க வந்து இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு சிஇஓ, எம்டி, யார்கிட்ட கேட்டாலும் அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத தருணங்கள், மறக்க முடியாத காலங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ். இது வந்து என்னன்னா ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப நமக்கு தெரியாது. ஒன்ஸ் we leave this, அப்பதான் வந்து we'll be missing those days. இப்போ வந்து 12th பாஸ் பண்ணிட்டா போதும், அதுக்கடுத்து காலேஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 years, 3 years, 2 years, இப்போ அந்த கோர்சஸ் யூ டேக் 5 years. அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போவீங்க. வேலைக்கு போனதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் யூ வில் பி, உங்களுக்கு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் எது நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் தான் இப்போ வரைக்கும் யார்கிட்டலாம் சொல்லுவாங்க. பட் இந்த லைஃப்பை நம்ம வந்து நல்லாவும் பயன்படுத்தி கொள்ளலாம், ஹாப்பியாக வச்சுக்கலாம். ஹாப்பியாக இருக்கிறது தவறுன்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னா அப்படி கிடையாது. ஹாப்பியா இருந்தீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும், உங்களை சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ யூ பி அவேர், உங்க லைஃப்பை பத்தி பயப்படாதீங்க. முதல் நீங்க 12th அப்புறம் என்ன பண்ண போறோம், அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சது, எதுக்குமே நீங்க பயப்படாதீங்க. இந்த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விஷயம், உங்களுக்கான தேவைகளை, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை உங்ககிட்ட ஆல்ரெடி கொடுத்துருக்கு. அதை பார்க்கணும், அது நன்றி சொல்லணும். இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு, ஒரு பவர்ஃபுல்லான எமோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வு. இதை வந்து நான் ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்டனால எனக்கு ஸ்கூல் டேஸில் யாருமே நாமே எப்படி சொல்கிறது, ஐ வாஸ் மிடில், ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் நன்றி உணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவ்வளோ எல்லா பிரச்சனையுமே வந்து ஒரு சொல்யூஷன் என்ன கேட்டீங்கன்னா, எந்த பிரச்சனை, இப்போ உங்களுக்கு எக்ஸாம் பிரச்சனை இருக்கும், வேலைக்கு போயிட்டா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை, எல்லாத்துக்குமே சொல்யூஷன், மேபி சொல்யூஷன் இருக்கலாம் இல்லை, பட் அந்த இடத்துல இருந்து நம்ம சிந்திக்கணும் அப்படின்னாலே நன்றி உணர்வு தான் வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சரி, ரைட், இப்போ நான் உங்களை போர் அடிக்க விரும்பல, மெயின் டாபிக் போவோம். எத்தனை பேர் சார் வீட்டில் பாடா பத்துறாங்க சார்,
டீச்சர்ஸ் படின்னு சொல்றாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட நான் கூட மார்க் தெரியுமா, நீங்க இந்த மாதிரி இப்ப உங்களுக்கு தேவையானது மோட்டிவேஷன் இல்ல, வேற லெவல் பண்ணிட்டாங்க இந்த வேர்ல்டுல. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, அதுவும் பேரண்ட்ஸ்ல இருந்து தாத்தா பாட்டிலாம் வந்து பேசுவாங்கட்டா. இது கூட பாவம் இருந்த வீட்டுல போன வருஷம் எவ்வளவு மார்க் வாங்கியிருந்தா தெரியுமா, இந்த வருஷம் நீ எவ்வளவு கூட அவனை யாருன்னு தெரியாதானா பேசிட்டு கூட மாட்டோம். கம்பேர் பண்ணிக்காங்களா? சோ நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்கு வெளியில இருக்காங்க. பட் நம்மளை ஹீல் பண்ணணும். இப்போ 12th பொறுத்த வரைக்கும் இப்ப ஸ்டடீஸா இருக்கட்டும், அதுக்கு ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், எனி பார்ட் ஆஃப் லைஃப், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப வளர்ச்சின்றது ஒண்ணு வரணும் அப்படின்னா நம்ம பழசுல இருந்து விடுபடணும். இன் சென்ஸ் இப்ப காயமாகுது, வெளியில காயமாயிருக்கு, அதை வந்து நிறைய விஷயங்கள் போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில்மெண்ட் போட்டு இல்ல ஜெல் ஆயில் இதெல்லாம் போட்டு நம்ம சரி பண்ணுவோம். கட்டர் போட்டு டாக்டர் போனீங்கன்னா அவங்க இது பண்ணுவாங்க. பட் உள்ள இருக்கக்கூடிய வருத்தங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பேர் வந்து நைட்டு ப்ராப்பரா தூங்குறீங்க? 8 hours 7 hours தூக்கம் வருதா? பயம் 12th காலையில எந்திரிக்கிறப்ப ஏண்டா ஸ்கூலுக்கு போனோம், 5 மணிக்கு எந்திரிக்க முடியல. ஒரு சீக்ரெட் சொல்லவா, நீங்க இப்ப இருந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து நீங்க மார்னிங் அட்லீஸ்ட் 5க்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு இட்ஸ் a miracle, ஒரு மிராக்கிள் நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே வந்து they will wake up at 5. பட் எல்லா ஒரீஸோட நீங்க ஸ்லீப் பண்றப்ப தூங்குறப்ப உங்களால மார்னிங் எந்திரிக்க தூங்க முடியாது. எத்தனை பேர் நிம்மதியா தூங்குறீங்க? சரி, நிம்மதியா படிக்கிறீங்களா? புக்கை திறந்தா தூக்கம் வருது, எத்தனை பேருக்கு? கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் போயிடுச்சு. சரி, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 9 மந்திர வார்த்தைகள் சொல்லி தரேன். அத ஸ்கூல்ல இருந்து உங்க லைஃப் லாங் இத வந்து பிடிச்சுக்கங்க, விடாதீங்க. நீங்க நம்ம எதையோ பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் லைஃப்ல, எதையோ பாதுகாத்துட்டு இருக்கோம். இந்த 9 வார்த்தைகள் நான் சொல்லி தரேன். இது 9 மந்திர வார்த்தைகள் உங்க லைஃபா மாத்திடும். தெரிஞ்சுக்கணுமா? சார், என் வாழ்க்கை முன்னேறணும்னு நினைக்கிறவங்க எதுவுங்க சார், எனக்கு லைஃப்ல நான் சாதிக்கணும். சரி, சாதிக்க வேணாம், சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருந்தா சாதிச்சிடலாம். சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் கைத்துக்கு சொல்லி தருவேன். ஏன் மந்திர வார்த்தைகள் சொல்லி தரேன் வேண்டாம். மந்திரம்னா சொல்லி தர மாட்டாங்கப்பா. இந்த பக்கம் ஒண்ணுமே வரல, எதிர்காலமே நீங்க தான், பெண் சக்தி. பொட்டன்ஷியல் எல்லாத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா ஆண் சக்தி இவ்வளவு விட மாட்டேன். ஏன்னா இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மித்து இருக்கு, பெண்கள் மேல வரணும். பெண் சக்தின்றது நான் ஏன் சொல்றேன், நீங்க உலகத்துல வந்து எந்த ஒரு நதி எடுத்துக்கங்க, எந்த ஒரு மலை எடுத்துக்கங்க, எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்னா பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுக்காக நம்ம பசங்களும் சும்மா இல்லப்பா நம்மளும் பெரிய ஆள் தான், பட் நீங்க பெரிய ஆள் நீங்க உணரணும், அதுக்காக சொல்றேன். சோ வார்த்தைகளுக்கு போலாமா? இந்த வார்த்தைகளை நம்ம அப்பப்ப யூஸ் பண்றதா, ஆனா என்னன்னா அப்பப்ப யூஸ் பண்றோம், எப்பவுமே யூஸ் பண்றது கிடையாது. சரி, எல்லாருமே அவங்களோட லெஃப்ட் உங்க ஹார்ட்ட தொட்டு I am great சொல்லுங்க. I am great, I am excellent, நான் சிறந்தவன், நான் உயர்ந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறேன், நான் ஜெயிப்பேன். This is you. Fine. Okay, மந்திர வார்த்தைகளுக்கு போலாமா? இந்த மந்திரத்தை
ரெகுலரா யூஸ் பண்ணுங்க, லைஃப் லாங் கொண்டு போங்க. சரி, இதை நான் சொல்லித்தரதுக்கு முன்னாடி 3 விஷயம் இப்போ வரைக்கும் பேசுறதுலாம் ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன்று, நான் இங்க சொல்லித்தர எல்லா விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது காத்துல போயிடக்கூடாது. ரெண்டாவது 100% அவைலபிலிட்டி. நான் ஒரு half an hour பேசுறேன், 100% அவைலபிலிட்டி இங்க இருக்கணும். மூணாவது, இங்க கத்துக்கிறத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 3 to 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. இது 3 மட்டும் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு சஜஷன், ரெக்வஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கண்ணை முடிங்க, எல்லாருமே கம்ஃபர்டபுளா உட்காந்துங்க. ரிலாக்ஸ்டா உட்காந்துங்க. உங்க கை கால்லாம் வந்துட்டு பேலன்ஸ்டா எங்க வைக்க முடியுமோ கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. நான் சொல்றது அப்படி திருப்பி சொல்லுங்க. Dear heart, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Dear body, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Dear brain, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. இப்ப ஃபர்ஸ்ட் நான் டியர் சொன்னதுக்கு அப்புறம் உங்க நேம் சொல்லுங்க, அவங்க நேம் சொல்லுங்க. டியர், your name. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Okay. கண்ணை திறந்துக்கங்க. இதுதான் வந்து அந்த 4 மந்த்ரால 9 மந்த்ரால 4 மந்த்ரா இதுதான். இது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும் ஒன் டைம் நீங்க சொல்றப்ப. இதை கண்டினியூஸா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப வாட் வில் ஹேப்பன். இது கூட ஒரு ஸ்டோரி போகலாம். இது எப்படி, இதோட பேர் என்ன? இது பேர் வந்து கோப்போ நோப்போ கோ, கோப்போ நோப்போ கோ. சரிங்களா? டெக்னிக் தான் கோப்போ நோப்போ கோ. இதை வந்து ஹெயின் பிலாசபர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஜெர்மன் நாட்டுல ஆயிரக்கணக்கான மனரீதியாக பாதிக்கப்பட்ட கிரிமினல்ஸ், சைக்கோ கிரிமினல்ஸ், ஒரு பில்டிங்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் வராங்க, பெரிய ஆட்கள்லாம் வந்து அவங்களை பாக்குறாங்க, அவங்களை கியூர் பண்ணவே முடியல. அப்ப அங்க இருக்கக்கூடிய தலைவர் என்ன பண்றாருன்னா, இவங்களை கியூர் பண்றதுக்கு ஒரு சன்மானம் அப்படின்ற மாதிரி, நம்ம எப்பவுமே கவனம் என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண முடியல மக்கள்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்றப்ப அங்கேயே அதான் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த பிலாசபர் ஹெயின் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த மெத்தட் தான் போயிட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me, thank you, I love you, I forgive myself. இதை மட்டும் அவங்களுக்கு கண்டினியூஸா 1 இயர்ல பாத்தீங்கன்னா அதுல 50% people கியூர் ஆயிட்டு they become a normal human being. நல்லா யோசிச்சுங்க. சைக்கோ கிரிமினல்ஸ் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், உடல்நிலை எப்படி இருக்கும், அவங்க வைப்ரேஷன் எப்படி இருக்கும், அவங்கள கியூர் பண்ண முடியுதுன்னா why can't we? இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? இப்ப உங்களால மேக்ஸ்ல சென்டம் வாங்க முடியல, சயின்ஸ்ல சென்டம் வாங்க முடியல, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம வீக். எத்தனை பேர் நான் வந்து வீக்கா இருக்க சப்ஜெக்ட்ல எவ்ரிவன், ஒரு சில சப்ஜெக்ட்ல நம்ம நல்லா பண்ணுவோம் நேச்சுரலி. அது என்னன்னா, பிகாஸ் அந்த டீச்சரை பிடிச்சிருக்கும், இல்லை அவங்க மெத்தடை பிடிச்சிருக்கும். சில பேருக்கு அதில் உடனே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு சில சப்ஜெக்ட் நமக்கு பிடிக்காது. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும்னா, நான் சொல்ல என்ன நடந்திருக்கும்னு சொல்லுவான். அந்த சப்ஜெக்ட் பத்தி படிக்கிறப்ப அந்த புக்கை திறந்தாலே ஏன்டா தரணும், யாரா கண்டுபிடிச்சாருன்னா இந்த பயம் வருமா, இந்த ஃபியர் இருக்குமா, இது ஏன் வருது? அதை பத்தின மெமரி ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், ஒரு கொஸ்டின் வரும், இதை ஏன் படிக்கணும், இது நமக்கு புரியாது, இது நமக்கு வேணாம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின். ரெண்டாவது என்ன வரும், ரீகலெக்டிங். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து அந்த சப்ஜெக்ட் டீச்சர்
இல்லைன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏதோ ஒரு இடத்துல வந்து இதை பற்றி ஒரு மெமரி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மூணாவது அதை பற்றி ரீசனிங் உங்களுக்கு வருமா? எப்படி வரும்? இது நமக்கு படித்தா புரியாது, மார்க் வராது, பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்ற ரீசனிங்கில் வரும். ஃபைனல் என்ன பண்ணுவீங்க? யூ கெட் அஃபெக்டட். இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். எந்த ஒரு உங்களுக்கு பிடிக்காத விஷயம் பண்ணுறப்ப, பிடிக்காத விஷயம் இன் சென்ஸ் கஷ்டம்னு நினைக்கிறது எல்லாமே இப்படி தான் நடக்கும். கொஸ்டினில் ஆரம்பிப்பீங்க, அப்புறம் ரீகலெக்ட் பண்ணுவீங்க பாஸ்ட்ல இருந்து. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மேக்ஸில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் எடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து மேக்ஸ் ஃபீலிங் டிஃபிகல்ட். அப்போ மேக்ஸ் டீச்சர் பிடிக்காது, இல்லை மேத்தமேட்டிக்ஸ் பிடிக்காது. சம்வேர் எங்கேயாச்சும் உங்கள் பாஸ்ட் லைஃப்ல உங்களை வந்து அவங்க மேக்ஸ் வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ரீகலெக்டிங் விஷயம் நடக்கும். மூணாவது வந்து ரீசனிங். அப்போ நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம், ஆமாம் எனக்கு இது சரியில்லை, நான் வந்து தவறானவே, நான் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கே நம்ம கொடுத்துக்கிறது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கெட் அஃபெக்டட், யூ வில் நாட் ஸ்கோர் குட் மார்க்ஸ். இதுதாங்க நடக்குது. ஏன்னா நீங்கள் போன நம்ம இப்போ நீங்கள் 12th ஆல்மோஸ்ட் ஒரு 13 to 14 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து எஜுகேஷன் இதில் வந்திருக்கீங்க. பட் நம்ம வளர்ந்துட்டோம். பட் நம்மளோட அந்த பிஹேவியர், நம்ம எவ்வளவோ முடியும் நம்மளால, பட் நம்ம வந்து இன்னும் நம்மளோட மனது பார்த்தீங்கன்னா வளராம ஒரு 12th இது வந்து நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நம்ம வந்து we are growing. 12th we are அடல்ட்டா ஆறதுக்கு நம்ம எவ்வளவோ பண்ணியாச்சு, எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் நம்மளாம் கிராஸ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா முழுக்க உங்களோட உடலும் மனதும் நல்லா இருக்கு. பட் நம்மளோட சில பயம், சில பிலீஃப்ஸ், சில மெமரிஸ் எல்லாமே நம்ம எப்பயோ நம்ம மறக்க வேண்டியது, நம்ம மன்னிக்க வேண்டியது. ஆனா அதை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கனால இப்போ வரைக்கும் we can't do anything. நம்மளால அதில் வந்து முன்னேற்றம் மட்டும் இல்லை, அதை நம்ம பார்க்கவே முடியல. பார்த்தாவே நமக்கு ஃபியர் இருக்கு. நீங்க எத்தனை பேருக்கு எனக்கு வந்து பள்ளினா பயம், இருட்டுனா பயம், எனக்கு வந்து என்னோட மேக்ஸ் டீச்சரை பார்த்தா பயமா இருக்கு, பிரின்சிபலை பார்த்தா பயமா இருக்கு, இல்லை சயின்ஸ் டீச்சரை பார்த்தா பயமா இருக்கு, ஏதோ ஒரு பயம் இருக்கும். ஒன்று சொல்லவா, ஆப்போசிட் ஆஃப் ஃபியர் அங்கதான் உங்க லைஃப் இருக்கு. எதை பார்த்து நீங்க பயந்துட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கலாம் இருட்டை பார்த்தா பயமா இருக்குன்னு, பட் அந்த இருட்டுல தான் உங்களுக்கு வெளிச்சமே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு இடத்துல கஷ்டமா இருக்கு, இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டடீஸ்ன்றப்ப உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிலபஸ்லாம் கஷ்டமா இருக்கு, இல்லை ஒரு டீச்சர் ஒரு சில டீச்சர்ஸ் நமக்கு வந்து நோ ரீசன், இவங்களை பிடிக்காத நம்ம ரீசனே தவிர ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து யூ மே பி அவாய்டிங் த டீச்சர், இல்லை ஹேட் பண்ணுவீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவங்க பேர் டியர் டீச்சர் நேம், இல்லை டியர் சிலபஸ் நேம், இல்லை டியர் உங்க பேரண்ட். எத்தனை பேர் நம்ம பேரண்ட்டை பிடிக்கும்? அப்பா பிடிக்கும், அம்மா பிடிக்காது, அம்மா பிடிக்கும், அப்பா பிடிக்காது, தம்பி தங்கச்சி, சிலபஸ் எது வேணா எடுத்துக்கணும். டியர் பக்கத்தில் அந்த வேர்டை போட்டுட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப். இதை சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நேச்சுரலி இது வந்து சும்மா வேர்டிங்ஸா இப்போ வரைக்கும் நம்ம தேங்க் யூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் we tell it as a word, ஒரு வார்த்தையா மட்டும் தான் நம்ம சொல்றோம். உணர்வு பூர்வமா சொல்லணும், உணர்ச்சிகளோட சொல்லுங்க. this will change your life நண்பா. நான் அந்த 9 வார்த்தையில 4 வார்த்தை சொல்லிட்டேன். நான் இதை நீங்க ரெகுலரா பண்ணீங்க. எத்தனை பேர் சந்தோஷமா தான் ஆக்சுவலா இருக்கணும்? நம்ம ஹாப்பியா தானே இருக்கணும். மார்க் நல்லா வாங்கணுமா இல்லையா? 12th சந்தோஷமா இருந்தா மார்க் வாங்கலாம், மார்க் வாங்க சந்தோஷமா இருக்கலாம். உங்களை சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஆல்ரெடி யூனிவர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நமக்கு. பட் நம்ம அதை பார்க்க மாட்டேன்றோம். இந்த 4 வார்த்தையை உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் பயன்படுத்தி ரெகுலர் பிராக்டிஸ் கொண்டு வாங்க. இட் வில் டெஃபினெட்லி சேஞ்ச். ஏன்னா ஒரு சைக்கோ கிரிமினலையே வந்து கியூர் பண்ண முடியுது அப்படின்னா why can't we? ஸோ ரிமைனிங் 4 மந்திர வார்த்தை சொல்லி தரணும் அப்படின்னா இப்படி உண்மைலாம் இருக்கக்கூடாது, சிரிக்கணும் எல்லாரும். நான் வந்து ரொம்ப சீரியஸான டீச்சர் கிடையாதுங்க. டீச்சர் வார்த்தை கிட்ட வார்த்தையோ ஸ்டூடெண்ட் லைஃப் வந்து ரொம்ப ஒரு நல்ல லைஃப். அது வந்து ஆஃப்டர் கோயிங் டு ஒர்க்குக்கு அப்புறம் தான் வந்து இப்படி மிஸ்ஸிங். சந்தோஷமா இருங்க நீங்க எல்லாருமே.
நான் உங்களை 12th மார்க் நிறைய வாங்க சொல்றேன்னா சிரிக்க தானே சொல்றேன், கஷ்டமா உங்களுக்கு? சரி, இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் சிரிச்சிட்டே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஃபைனலாக நான் உங்களுக்கு டெக்னிக் சொல்லி தருவேன். அது வந்து உங்களுக்கு 12th மார்க்கை நீங்கள் நினச்ச மார்க்கை வாங்கலாம். அந்த டெக்னிக் நான் சொல்லி தரேன். அந்த ப்ளஸிங் நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் நினச்ச மார்க்கை வாங்கலாம். இப்போ நான் பிரின்சிபல் சொல்லிட்டு போயிரு, மேடம் இந்த பசங்க அட்டன் பண்ணாங்களா அவங்க எல்லாம் வந்து மனசு சொல்லிடுங்க, அவங்க நினச்ச மார்க்கு அவங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதேன்னு சொல்லிடுங்க. சொல்லிட்டு போயிரு, டெஃபினெட்லி நடக்கும். பட் இதுக்கு நீங்க நம்பணும். சில விஷயங்கள் நம்பிக்கை இல்லாதனால நம்மளால வாழ்க்கையில வந்து we are not growing. சரி, ரிமைனிங் 4 வார்த்தை உங்க வாழ்க்கையை மாத்திருங்க. You will not be a normal person or normal human being in this world. 4 வார்த்தை. ஃபர்ஸ்ட் கோல்ஸ். கோல்ஸ்னா உங்களுக்கு பெரிய இலக்கெல்லாம் வைக்க சொல்லல, அதை பத்தி நம்ம வந்து you have to அது இனிமேல் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த கோல் என்னன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோல் இருக்கும் நம்ம லைஃப்ல. First I will tell 4 வார்த்தை என்ன சொல்லிடுறேன். Goal, goals, roles, boundaries, rules. திருப்பி சொல்றேன். Goals, நீங்க சொல்லுங்க. Goals, roles, boundaries, rules. இது 4மே பயன்படுத்திட்டீங்கன்னா, ஐ மீன் இந்த 4 வார்த்தையை நீங்க வந்து உபயோகப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க நினைச்ச மாதிரி லைஃப் நீங்க வாழ முடியும். வாழணுமா வேணாமா? இந்த உலகத்துல நம்ம எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோம்? சந்தோஷமா இருக்க. சந்தோஷமா இருக்க நான் வழி சொல்றேன், கேட்க நீங்க தயாரா இருங்க. கோல்ஸ். இப்ப ஸ்கூல்ல இப்ப இந்த தருணத்துல இந்த வருஷம் நம்மளோட கோல் என்னங்க? பாஸ் ஆகணும், 12th பாஸ் ஆகணும், மார்க் வாங்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும். இல்ல தெளிவா எல்லாருமே இருக்குமா? இதான் கோல், ரைட்? 12th நல்லா ஸ்கோர், நல்ல மார்க் வாங்கணும். அக்யூரேட்டா இருக்கீங்களா? எவ்வளவு மார்க் வாங்கணும்னு எக்ஸாக்ட்டா எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும்? இந்த சப்ஜெக்ட் பிரிக்கல, ஓவராலா என்டையர் சப்ஜெக்டையும் சேர்த்து டோட்டல் எவ்வளவு அந்த அக்யூரசி இருக்கா? இன்னைக்கு இப்ப முடிவு பண்ணுங்க. நவ மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. எனக்கு மேத்ஸ் வராது, சயின்ஸ் வராது, பிசிக்ஸ் வராது. நோ. உங்க மைண்ட்ல இந்த வருஷம் நான் இவ்வளவு டோட்டல் வாங்கணும். ஜஸ்ட் ஃபிக்ஸ் இன் யுவர் மைண்ட். ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? எந்த ஒரு லிமிட்டிங் பிலீஃப் இருக்க கூடாது, பிளாக்ஸ் இருக்க கூடாது. இல்ல சார், எங்க அம்மா நான் மேத்ஸ்ல வீக்னு சொன்னாங்க சார், நீங்க எப்படி சார் சொல்ல முடியும்? இல்ல சயின்ஸ் வந்து டீச்சர் வந்து உனக்கு வராதுன்னு சொன்னாங்க சார், என் ஃப்ரெண்ட் என்னைய வந்து நீ முட்டாளியா உருப்படியா மாட்ட சொன்னாங்க சார். நோ. எல்லா லிமிட்டிங் பிலீஃப்ஸ், பிளாக்கேஜஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு எக்ஸாக்ட்டா உங்களுக்கு என்ன வேணும், எந்த ஸ்கோர் வேணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணு. ரெண்டாவது ரோல். இங்க நம்ம யாருங்க? நம்ம எல்லாமே மறந்துடுறது. நம்ம இங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட். உங்க ஐடென்டிட்டி அதுதான். இப்ப நம்மளோட அடையாளத்தை மறந்துடும். இப்ப நீங்க யாரு கேட்டா உங்க பேரை சொல்லுவீங்க, பட் யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர். ஸ்டூடெண்ட்ஸ். இங்க நீங்க ஸ்டூடெண்ட். வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க நீங்க சன், உங்க அம்மா அப்பாக்கு, உங்க பாட்டி தாத்தாக்கு நீங்க பேரன். சோ ரோல்ஸ். வீட்ல நீங்க பையனா இருக்கணும், இங்க நீங்க ஸ்டூடெண்டா இருக்கணும். அந்த ரோல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எந்த ரோல் உங்களுக்கு எழுதுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க லைஃப்ல த்ரூ அவுட் த லைஃப் உங்களை வந்து ஹெல்ப் பண்ணும். திஸ் இஸ் நான் சொல்ல மாதிரி மந்திர வார்த்தை. இது எல்லாமே நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இட் வில் ஹெல்ப் யூ த்ரூ அவுட் த லைஃப். நீங்க கடைசி காலம்ல நீங்க போயிட்டு ஒரு கலரையில சேர்ற வரைக்கும் இந்த ரூல் நீங்க மறக்க வேணாம். இந்த மந்திரத்தை மறந்துடாதீங்க. உங்க கோல், உங்க ரோல், இதனால என்னெல்லாம் நடக்கும் நான் வில் கிவ் த பெனிஃபிட்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. உங்க ரோல்ஸ் இங்க ஸ்டூடெண்ட். இப்ப ஸ்டூடெண்டா நான் இருக்கணும், ரைட்? ரோல் கிளியர், கோல் கிளியர். மூணாவது பவுண்டரிஸ். இப்ப நமக்கு ஒரு எல்லை வைக்கல. நான் உங்களை நீங்க ரொம்ப நல்லவனா இருங்க, ரொம்ப கெட்டவனா இருங்கன்னு சொல்லுங்க. எல்லாத்துலயும் ஒரு எல்லை இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப். போன் போட்ட உடனே படிச்சுக்கிட்டு இருப்போம், ஓடுவோமா இல்லையா? உங்களுக்கு அங்க
டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, இதை படிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உடனே ஃப்ரெண்டு ஃபோன் போட்ட உடனே நம்ம ஓடுறது, தியேட்டர் கூட்ட உடனே போயிடுறது, ஆர்வி நண்பனுக்காக இதை வேணா பண்ணுவேன்றது. பவுண்டரிஸ் இல்லை அப்படின்னா எங்கேயுமே எந்த ஹேபிட்லையுமே, இப்போ ஒரு காஃபி டீ குடிச்சா கூட லிமிட்டேஷன்ஸ் லிமிட்ஸ் இருக்கணும், பவுண்டரிஸ் இருக்கணும். பவுண்டரிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு சொல்ற அந்த வேர்டை பற்றி நீங்கள் நிறையா ஆய்வு பண்ணுங்க. பவுண்டரிஸ் will help you throughout your life. 4வது ரூலுங்க, ரூல்ஸ். சரி, இந்த ரூல்லாம் யாருங்க போட்டது? இந்த கொஸ்டின் அவங்களுக்கு கேட்குறேன். ரூல்ஸ்லாம் யார் போட்டது? கரஸ்பாண்டன்ஸ் சார். மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஐடி கார்டெலாம் போட சொல்கிறாங்க சார், பண்ண சொல்கிறாங்க சார். வேலைக்கிழமை